அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவசர பண தேவைக்கு இந்த ஒரு பெயரை மட்டும் சொல்லுங்கள், அடுத்த நிமிடமே கையில் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பெயரை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்திங்கன்னா, பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இல்லைங்களா? பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதையுமே வாங்க முடியாது. பணம் இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை கிடையாது. நம்ம உறவினர்களுக்கு இடையே இல்லைங்க, நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அப்போது இந்த பணத்தை வச்சு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பணம் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிற காலகட்டம் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த பணம் நம்ம பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. ஓரளவுக்காவது நம்ம கையில் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கூட நம்மளுக்கு வேண்டாம். அன்னாடு கடன் வாங்காமல் நம்ம ஒரு நாளை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. கடன் வாங்காமல் என்னோட வாழ்க்கையை ஓட்டுனா அதுவே எனக்கு போதும்ப்பா அப்படிங்கிற ஆசைகள் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா? அப்போ அன்றாடம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணத்திற்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் கேட்ட பணம் அடுத்த நொடியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஜாப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மந்த்லி சேலரி இவ்வளோ வருது அப்படின்னா அவங்க ஒரு 20-25 தேதி வரைக்கும் இது பண்ணிடுவாங்க. அந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு 500 ரூபா இருந்தால் பரவாயில்லையே, ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும், ஒரு 2000 ரூபா இருந்தால் போதுமே, இந்த கடனை அடைச்சிடலாம், இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லைங்களா? அப்படி ஒரு 1000 2000 கூட பண தேவைக்கு ரொம்ப மிக மிக அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இது ஒரு சுவிட்ச் வேர்டு மாதிரி ஒரு பண தேவதை பெயரை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, கையில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க. மூடிட்டு நித்திகா தேவதையை நித்திகா அப்படிங்கிற பெயரை சொல்லி எவ்வளவு உங்களுக்கு பணம் வேணுமோ அதை மனதார நினச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு 2000 ரூபா அவசரமாக தேவை, நான் இப்போ இந்த ஒரு கடனில் இருக்கிறேன், இந்த 2000 ரூபா கிடச்சா நான் இப்போ ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு இப்போ என்கிட்ட காசு கிடையாதுப்பா, ஒரு 2000 ரூபா இருந்தால் என்னுடைய கரண்ட் பில்லை நான் கட்டிடுவேன், அந்த 2000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த நித்திகா தேவதையிடம் மனதார நாம் கேட்டுட்டு, இந்த 2000 ரூபா பணம் கிடச்சா எனக்கு இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்துடும், எப்படியாவது நித்திகா தேவதையே நீ தான் எனக்கு இந்த 2000 ரூபா கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு மனதார நினச்சிட்டு நித்திகா 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 அப்படின்னு நீங்கள் ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிடம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இது பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இதை சொல்லலாம். இல்லை வெளியில் இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க. ஒரு அமைதியான இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உங்கள் உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கோங்க. அது வலது கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு நித்திகா நித்திகா நித்திகான்னு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேட்டுட்டு இந்த ஒரு பெயரை மட்டும் நீங்கள் 10 முறை சொல்லணும். இந்த நித்திகா தேவதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்திற்கு அதிபதியான தேவதை. நம்ம எவ்வளவு பண அவசரத்தில் இருக்கிறோமோ அதை சொல்லி நித்திகா தேவதையை அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவதை நாம் கேட்ட பணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பணம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் மனதார கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா, அதை உங்கள் ஹேண்ட்பேக் பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த நாணயத்தை எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்யக்கூடாது. அதை ஒரு
பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க. அவசர பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2000 3000 பணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நித்திகா தேவதையின் இந்த பெயரை சொல்லி ஒரு 10 நிமிடம் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இது தேவதையின் திருநாமத்தை தான் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு பெயரைத்தான் நாம் சொல்கிறோம். இதில் நீங்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க, இந்த நித்திகா தேவதையை நம்ம கூப்பிடலாமா? தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது மட்டும்தான். இதிலெல்லாம் அந்த நித்திகா தேவதையின் பேரை சொன்னால் பணம் கிடச்சிரும்னா எதுக்கு நாம் வேலைக்கு போகணும், இந்த பேரை சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தா நம்மளுக்கு பணம் கிடச்சிடும்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2000 ரூபாய்க்காக நான் இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கிறேன். இந்த 2000 ரூபாய் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்டையாவது கடன் கேட்டிருப்பேன். இப்போது 2000 ரூபா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயும் ஒரு 2000 ரூபா பணம் இருந்தால் கொடு, உனக்கு ஒரு 2-3 டேஸில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டிருப்பேன். இல்லை என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதே தெரியாமல் அதை எடுத்துகிட்டே செலவு பண்ணிட்டேன்ற மாதிரியோ, இல்லை வேறு யாராவது நம்ம உறவினர்கள் எதிர்பாராத விதமாக பணத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இப்படித்தான் நீங்கள் கேட்குற பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த பணத்தை கேட்டுட்டு சும்மா உட்காந்துருந்துக்கிறீங்க, ஒரு வேலைக்கெல்லாம் போகலை அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையை தான் நித்திகா தேவதை செய்யும். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பணம் கிடச்சிரும், இவங்க சும்மா மூட நம்பிக்கையை விதைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்கிறது தான். மூட நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நாம் என்ன தான் உழைச்சி எறும்பாக தேஞ்சாலுமேவும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பணம் நம்மக்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா, நம்ம அதிக உழைப்பை போடுவோம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க கையில் பணப்புழக்கம் அது இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் அதிர்ஷ்டம், கடவுளினுடைய அனுகிரகமும். அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் சின்ன சின்ன செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான் இந்த நித்திகா தேவதை. கண்டிப்பாக நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இது ஒரு 10,000 20,000 10 லட்சம் அப்படின்லாம் கிடைக்காதுங்க. மிக மிக அவசர தேவை, கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும். இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. இதில் எனக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய அவசர பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ஆண் பெண் இருவரும்ல யார் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே எந்த நேரம் என்ன கிழமை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. பணத்தேவை எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து கையில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு அதை நித்திகா நித்திகா அப்படின்னு ஒரு 10 முறை 10 நிமிஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.